வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தனித்து போட்டியிடுவதால் அக்கட்சிக்கு கிடைக்கும் சாதக பாதகங்களை விளக்கும் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் மே 16ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 29 இடங்களை கைப்பற்றிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்கள் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆர்வம் காட்டின. இந்நிலையில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்றும் தேமுதிக அண்மையில் அறிவித்தது. விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்பது தெளிவாக சொல்லுகிறேன். தெளிவாக சொல்லி இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் கைதுறீங்கள இவங்களும் சரி எதுக்காக அந்த 7 பேர் பட்ட 7 பேர் நேர்காணல் நான் பார்த்தேனே, அந்த நேர்காணல் பார்த்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது. தனித்து போட்டி என்பதை விட தேமுதிக தலைமையிலான கூட்டணி அமைய வேண்டும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த அறிவிப்பு தேமுதிகவிற்கு சாதகமா பாதகமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. தேமுதிகவின் தனித்து போட்டி அறிவிப்பு வாக்கு சதவீதம் அதிகம் உள்ள கட்சிக்கு ஆதரவாக அமையும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. விஜயகாந்தோட வருகைக்காக திமுகவும் காத்திருந்தது, பாஜகவும் காத்திருந்தது, மக்கள் நலன் கூட்டணி அந்த அளவுக்கு காத்திருக்கல. இவங்க 2 பேரும் காத்திருந்தாங்க. ஆனால் பிஜேபிக்கு விஜயகாந்த் வந்தாலும் வரலனாலும் பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது, லாபம் ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சி. திமுக தான் ரொம்ப ஆவலுடன் விஜயகாந்தோட வருகைக்காக காத்திருந்தது. தேமுதிகவின் அறிவிப்பு திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதாக இருந்தாலும் பாஜகவுடனான கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதை மறுப்பதற்கு இல்லை என்ற கருத்தும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர். தேமுதிக தனித்து போட்டியிடுவது ஆட்சியை பிடித்துவிடும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது அடிப்படையில். ஆனால் அவர்களுக்கென்று என்ன பலம் இருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது அவர்கள் தனித்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும், அவ்வளவுதான். தற்போது உள்ள அரசியல் சூழலில் தேமுதிகவின் தனித்து போட்டி அறிவிப்பு ஆளும் கட்சியான அதிமுகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிவதற்கான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.